Hello guys, welcome back to our channel Bikerbuddys YouTube channel ku unga ellarum varuvekkiren. First of all, thanks for watching our videos and visit my YouTube channel. And nice to meet you all again. And இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா சிவகங்கையில இருக்கிற TVS showroom தாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கனா TVS Raider125 வந்து ரிவ்யூ பண்றதுக்காண்டி தான் இங்க வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் TVS ரைடரோட டிசைன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். TVS Raider125 TVS Raider125ஓட ஃப்ரண்ட் பொசிஷனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாங்க. ஃப்ரண்ட் பொசிஷன் பார்க்கும்போது ட்ரிபிள் LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 DR லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் LED ஹெட்லாம்ப் செட்டப் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஒரு நல்ல ஒரு யூனிக்கான லுக்கை கொடுக்குதுங்க. அண்ட் அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவல் டோன் மர்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மர்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கிளாசிக் டைப்லையும் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் டைப்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்க்கு மேலே TVS அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக சைட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரைடரோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா பழைய அப்பாச்சி சீரீஸை வந்து சிமிலாரிட்டி பண்ணுற மாதிரி தாங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியான டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபியூல் டேங்க் நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக்கை கொடுக்குங்க. அண்ட் இந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ். அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்துலாங்க. அண்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 124.8 cc சிங்கிள் சிலிண்டர் 3 valve ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 7500 RPMல 11.4 PHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் 6000 RPMல 11.2 Nm டார்க் பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த இன்ஜின் ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொண்டு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. மேபி LEDயில் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்டில் பாரோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹாரன் ஸ்விட்ச் அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் அண்ட் ஹெட்லாம்ப் ஸ்விட்ச் அண்ட் ஹெட்லைட் பாஸ் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைட் ஹேண்டில் பார்ஸில் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் அதாவது ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரைடிங் மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணல நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இண்டிகேஷன் காமிக்கும். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒன் டச் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் வந்து லேக் ஆகாமல் இன்ஸ்டண்ட்டாக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுங்க. நெக்ஸ்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவான ரைடிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி கலர் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே கியர் ஷிஃப்ட் பொசிஷன் இண்டிகேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் பற்றி பார்த்துருவாங்க. அண்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் எக்ஸாஸ்ட் கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாஸ்டோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா Apache RTR 164V அண்ட் Apache RTR 204Vல கொடுத்துருக்க மாதிரி தாங்க மியூட்டட் சவுண்ட் எக்ஸாஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கீழே பார்த்தீங்கன்னா கீ இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துலாங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோஷாக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவுமே ப்ரீலோடட் 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட ஃபைனல் டிரைவ் பார்த்தீங்கன்னா செயின் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட் பேக்ஸ் வந்து ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியன் ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட சைட் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட டெயில் செக்ஷன் பற்றி பார்த்துலாங்க. டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலான LED டெயில் லேம்ப் அண்ட் டெயில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஒரு ஸ்பெஷல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டு கீழே ஒரு சின்ன அண்டர் ஸ்டோரேஜ் செட்டப் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இந்த அண்டர் ஸ்டோரேஜ் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிஸில் மட்டும்தாங்க அவைலபிளாக வரும்.
பட் ஆனால் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைடர் 125ல ஒரு சின்ன அண்டர் ஸ்டோரேஜ் செட்டப் வந்து ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த அண்டர் ஸ்டோரேஜ் செட்டப்பில் மொபைல், வேலட் அண்ட் வண்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியில் ஃபியூல் டேங்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. லாங் ரைட் பண்ணும்போது நம்மளோட மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கிற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இந்த வண்டி 0 to 60 5.9 செகண்டில் கிராஸ் பண்ணிது. அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 99 km/h சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 107 km வரைக்கும் இந்த வண்டி போகுங்க. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 67 km/L. அண்ட் இந்த வண்டி 4 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. என்னென்ன கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எல்லோ, ஸ்ட்ரிக்கி ரெட், பிளேசிங் ப்ளூ, விக்கெட் பிளாக். அண்ட் ஃபைனலாக இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 85,469 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் சிவகங்கையில் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,07,000 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.